சிம்ம ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாம் லாபத்தை நோக்கிய ஒரு சிந்தனையாகவே இருக்கும். அதே சமயத்தில் அங்கே புதனோட சேர்ந்திருக்கார். தனக்கு பிடித்த அந்த சூரியனுக்கு பிடித்த நண்பர் என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். அப்போ மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தூண்டுதல் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு சர்ப்ப கிரகம் கேது உட்கார்ந்துருக்கு. ஞானக்காரகனான கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் ஆள் மனது என்ன சொல்கிறதோ அதை செய்தால் உங்களுக்கு நல்லது தான். தெளிவாக கொடுத்துரும். இங்கே போனால் இது நல்லது, இங்கே போனால் இது கெட்டது, இதை செய்தால் நமக்கு எந்த கெடுபலன்களும் ஏற்படுத்த போவதில்லை, இதை செய்தால் கெடுபலன்கள் ஏற்படுத்த போகுது. இப்படி அறிவார்ந்த நுட்பமான சில எண்ண உணர்வுகள் கண்டிப்பாக இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால ஒரு நல்ல தன்மையில் தான் இந்த மாதம் இருக்க போகிறீங்க. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்காக செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த புதன் பகவான் வருகின்ற ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகத்தில் வந்து அமர்கிறார், விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அதுக்கப்புறம் வக்ரமடைந்து மீண்டும் மிதுனத்துக்கே போகிறார். இப்படி இந்த புதன் இருக்கிறதுனால தன விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், வாக்கு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனி பகவானும் 8ல் இருக்கார். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. நேர சனி பகவான் எங்கே பார்க்குறார்? 6ஆம் அதிபதியான சனி பகவான் நேர குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கோப, சண்டை, ஆக்ரோஷம் இந்த மாதிரியான தன்மைகள் கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் வருவதால் அது 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் வெளி ஊரில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது தான் பிறந்த ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆனி மாதத்தில் பிரகாசமாக இருக்கிறது. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 12ஆம் இடத்துல போயிட்டார். 3-12 கனெக்ட் ஆகுது. அப்போ யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து இந்த சிம்மராசி என்பவர்கள் போடக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துக்குங்க. அப்படி போட்டால் என்ன சார் ஆகும்? அதுக்குனுடைய பலன் பின்னாடி நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஏன்னா 3-12 கனெக்ட் ஆகுது. ஸோ அது போக உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடக்கிறதுனால மனசு எதையோ நினைத்து கொண்டு இது நடக்கலை, அது நடக்கலை, ஏதோ ஒன்று எல்லாமே இருக்குது பட் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். சுகத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா 4ஆம் அதிபதி தான். யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. சார், வீடு, வண்டி, வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா? ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய்.
அவர் இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21/6/2026 அன்று 10ஆம் இடத்துக்கு, அங்கிறது ரிஷபத்துக்கு அங்கே பயிற்சி ஆகிறார். அங்கிருந்து நேர 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தன் வீட்டை செவ்வாய் பார்க்கும்போது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை தான். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்தையும் வாங்கி கொள்ளலாம், வாங்குவதற்கு தடை இல்லை. ஆனால் என்னென்னா, ஒரு இடத்தை வாங்கும்போது அங்கே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றார், மீண்டும் வக்ரம் ஆகிறார். அந்த டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் தான் புதன். அந்த புதன் வக்ரமாக இருக்கும்போது அப்புறம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த இடத்தை வாங்கினாலும், நிலத்தை வாங்கினாலும், காலி இடத்தை வாங்கினாலும், எது வாங்கினாலும் பத்திரப்பதிவு நடக்கும்போது 100% டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா என்பதை பார்த்து வாங்கணும். அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி உச்சம். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அது வெளியில் போக வைக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு செல்ல வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடைகள் இருந்தாலும் சில செலவு செய்து ட்ரீட்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னன்னா 6, 8, 12 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 8 என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். 12ங்கிறது விரயம், செலவு. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ளணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் உள் மனசு கேதுங்க, உங்கள் ஞானக்காரர்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் உள் மனசு சொல்லும் இது சரி அல்லது தப்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் அதாவது உணர்வுகள் சார்ந்த விஷயம், அகம் சார்ந்த விஷயத்தில் மனசு ஏதோ ஒரு நினைத்து கொண்டு சங்கடப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தால் அந்த அகம் சார்ந்த விஷயத்தில், நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக போகக்கூடாது. சார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற காரணத்தால் அந்த 6, 8, 12 ஒரு இன்டைரக்டாக ஒரு அதிர்ஷ்டம் என்பதும் காத்து கொண்டிருக்கிறது. நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள், திடீர் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர் மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதாவது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் அது நல்லவையாகவே முடியும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் போய் 12இல் மறைஞ்சிட்டார். இந்த ஆனி மாதம் 20ஆம் தேதி சிம்மத்தில் உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போகிறது. அந்த செவ்வாய் பாக்யாதிபதி 10ஆம் இடத்துல வந்து அந்த இடத்தில் திக்பலம் அடைகிறது. செவ்வாய் 10ஆம் இடத்துல. அப்போது அதிகாரம் அப்படிங்கிறது சிம்மராசி என்பவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள், சில அதிகார தோரணைகள், சில விஷயங்கள், அதாவது தொழிலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், சிம்மராசி என்பவர்கள் கோபப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து கோபக்கார கிரகம். கோபம், ஆக்ரோஷம் என்பது தலை தூக்கும். அந்த நிதானம், பொறுமை அவசியம். இந்த சிம்மராசி என்பவர்கள் டக்குன்னு யாராவது எதையாவது சொல்லிட்டேன்னா கூட அதை எமோஷனல் ஆகி டக்குன்னு பிரேக் பண்ண பார்ப்பீங்க. அப்போ வேலையில் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் காமிக்கக்கூடாது.
இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்போ என்ன, இந்த அஷ்டம சனி முடிவு வரைக்கும் இருக்கிற வேலை இருந்துக்கலாம். வேலையை அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாது. அப்படியும் மாறணும் முடிவெடுத்தால் இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். இதை மட்டும் கெட்டியாக ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மாதம் சில நல்ல விஷயங்கள், என குரு 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குருவின் பார்வையால் சில நன்மைகள், சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் சில மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.